இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னென்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடே. நம்மாழ்வார் ராமபிரானுடைய பெருமை பேசும் பாடல் இது. ராமனுடைய அருள் அமுதத்தை பருகி வருகிறோம். அவனுடைய அமுத மயமான கடாட்சத்தாலே இவ்வுலகத்தில் உள்ள அவன் வாழ்ந்த காலத்தில் அயோத்தி பட்டணத்தில் வாழ்ந்த அனைவருமே ராமனோடே முக்தி அடைந்தார்கள், வைகுந்தத்துக்கு நடந்தார்கள். அப்படி கொத்த பெருமையுடைய ராமன் சீதையோடும் இலக்குவனோடும் பஞ்சவட்டியில் எழுந்தருளி உள்ளார். அந்த ராமனை திருப்பீர்களில் நாம் சேவித்து வருகிறோம். சென்னை கருக்கிலே இருக்கக்கூடிய ராமனுடைய சன்னதிக்கு உள்ளோம். சென்னையிலிருந்து என்னும் ஊரிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இவ்வூரில் ராமன் உற்சவராய் வெகு அழகாக எழுந்தருளி உள்ளார். சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. எங்கு பார்த்தாலும் புனிதத்தன்மை பளிச்சிடுகிறது. இத்திருக்கோயிலை நிர்வகித்து வரும் பலர் அருகிலேயும் மேலும் பலர் வெளிநாட்டிலேயும் இருந்தாலும் அடிக்கடி வந்து ராமனை தரிசிக்கிறார்கள். இவ்வூரில் உள்ள அனைத்து இல்லத்தவர்களும் ஸ்ரீராம பக்தர்களே. அவர்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் எதை தொடங்கினாலும் ராமனை பூஜித்தே தொடங்குவது வழக்கமாம். சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்தாபிக்கப்பட்ட திருக்கோயில். இக்கோயிலின் ஸ்தல விருட்சம் வேப்பமரம். வேப்பமரத்தை வணங்கி கொடுக்கும் செல்வம் ஹயக்ரீவ பெருமான், திருவேங்கடமுடையான் அதாவது திருப்பதி வெங்கடேசன் ஆகியோர் எழுந்தருளி இருக்கிறார்கள். கோபுர வாசலில் நுழையும் போதே அருங்கல் நிலைப்படியில் ஓர் புறத்தில் கருடனும் மற்றொரு புறத்தில் ஆஞ்சநேய சுவாமியும் எழுந்தருளி இருக்கிறார்கள். சன்னிதானத்துக்கு முன்னால் அழகான உயர்ந்த துவாரபாலகர்கள். விஸ்வக்சேனருக்கு தனி சன்னதி உள்ளது. அமர்ந்த திருக்கோலத்தில் 4 திருக்கரங்கள் சங்க சக்கரங்களையும் பற்றி அபய ஹஸ்தத்தோடே விஸ்வக்சேனர் எழுந்தருளி உள்ளார். இத்திருக்கோயிலின் விக்கிரகங்கள் அனைத்துமே திருமலையிலிருந்து, அதாவது திருப்பதி சிற்ப கலாசாலையிலிருந்து தான் எழுந்தருளப் பண்ணப்பட்டு இருக்கின்றன. மேலும் உள்ளே சென்று ராமனை தரிசிப்பதற்கு முன்னால் உதவி கேட்ட ராவணனுக்கு மாரீச்சன் தன்னால் ஆன உபதேசங்களை செய்தார். ராமனிடத்தில் அபசாரப்படாதே ராவணா, சீதையனிடத்தில் ஆசை வைக்காதே, உன் குலமும் ஊரும் வாழ்ந்து போக வேண்டுமானால் இந்திரியங்களை அடக்கு, காமத்துக்கு வசப்படாதே என எத்தனையோ நல்வார்த்தைகளை மாரீச்சன் கூறினான். பிடித்ததை பேச பலர் கிடைத்தாலும் நமக்கு நல்லதை பேச வெகு சிலரே கிட்டுவார்கள். மாரீச்சனும் தீயவனாக இருந்தவன் தான். ஆனால் ராம பிரபாவத்தாலே அவனுடைய பாணத்தாலே அடிபட்டு
நன்கு திருந்தி இன்னைக்கு தவவேடத்தில் உள்ளான். ஆனால் திரும்பவும் ராவணன் அவனை தீமை புரிய நிர்பந்திக்கிறான். அரண்ய காண்டம் 39வது சர்க்கம். ஏவமஸ்மி ததா முக்தா கதஞ்சித்தேன சயுகே இதானீமபி யத்ருத்தம் தச்ருணுஷ்வ யதுத்தரம். மேலும் மாரீச்சன் கூறினான், விஸ்வாமித்திரருடைய யாக சம்ரக்ஷணத்தின் போது நான் அடிபட்ட கதையை கூறினேன். அதோடு மட்டுமில்லை, அதற்கு பிற்பாடு ஒரு முறை நான் பெரிய சரீரத்தை எடுத்துக்கொண்டு தண்டகாரண்யத்தில் அங்குமிங்கும் உலாவினேன். ராட்சசர்களைப் போல் பலரையும் கூட்டிக் கொண்டு ரிஷிகளை எல்லாம் துன்புறுத்தினேன். அவர்களை அடுத்து தின்றேன். என்னுடைய தொந்தரவு பொறுக்க மாட்டாமல் ரிஷிகள் ராமனிடத்தில் கூறியிருப்பார்கள். ராமன் 3 அம்புகளை என் பேரில் எய்தார். தேன தியக்தாஸ்திரயோ பாணாக சிதாகா சத்ரு நிபர்கணாக விகிருஷ்ய சுமஹச்சாபம் சுபர்ணாநில துல்லிய வேகாக. அத்தனையும் நெருப்பு கங்குகள் போலே, ஏன் காற்றும் நெருப்பும் தண்ணீரும் அனைத்தும் கலந்து வந்தா போலே என்னை துன்புறுத்தின. நல்லவேளை தப்பித்து இங்கு வந்து ஓடி ஒளிந்தேன். அன்றிலிருந்து நல்லவனாக மாறி இப்போதும் வாழ்ந்து வருகிறேன். சரேணமுக்தோ ராமஸ்ய கதஞ்சித் பிராப்ய ஜீவிதம் இக பிரவ்ராஜிதோ யுக்தா தாபசோகம் சமாஹிதா. அன்னிலேருந்து ராவணா, எங்கு பார்த்தாலும் மரத்திலோ செடியிலோ கொடியிலோ மலையிலோ எங்கு பார்த்தாலும் ராமன் முகமாகவே தோன்றுகிறது. ஒருத்தரை கண்டு நாம ரொம்ப பயந்திருந்தாலும் எங்க பார்த்தாலும் அவர் முகம்தான் தெரியும். ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருந்தாலும் எங்க பார்த்தாலும் அவர் முகம்தான் தெரியும். விருக்ஷே விருக்ஷேகி பஷ்யாமி சீர கிருஷ்ணாஜினாம்பரம் கிரகீத தனுஷம் ராமம் பாசஹஸ்த விவாந்தகம். கையில் வில்லை பிடித்து யம பாசத்தை பற்றி இருக்கிற யமனின் தூதர்களை போலே ராமன் எனக்கு காட்சி கொடுக்கிறான். ராமமேவகி பஷ்யாமி ரஹிதே ராட்சசேஸ்வர. எங்கு தனித்திருந்தாலும் கனவு கண்டாலும் ராமனைத்தான் பார்க்கிறேன். ரகாராதீனி நாமானி ராமத்ரஸ்தஸ்ய ராவண. அவ்வளவு ஏன், ர என்னும் எழுத்தில் தொடங்கும் சொல்லை கூறவே பயமாக இருக்கிறது. ராமனின் சொல் பெயர் ர என்று தொடங்குகிறது. ராவணா, உன் பெயரை சொல்லவே பயமாக இருக்கிறது. ராமனிடத்தில் அவ்வளவு அடிபட்டேன். இவ்வளவு பேசுகிறாயே, சூர்பனகை ஆசைப்பட்டது தவறு. அவளுக்கு பரிந்து கொண்டு கரணன் தூஷணன் ராமனோடே சண்டை போட்டது அதைவிட தவறு. அதற்காகத்தான் ராமன் கொன்றான். இதில் என்ன குற்றம்? இதம்பச்சோ பந்துகிதார்த்தினாமயா யதோச்சமானம் யதி நாபிபத்ஸ்யசே சபாந்தவக்ஷசி ஜீவிதம் ரணே ஹதோத்ய ராமேண ஷரைர ஜித்வஹைஹி. ஒருவேளை நான் சொல்லாததை கேட்டு ராமனோடே, நான் சொன்னதை கேட்டு ராமனோடே நான் என்ன உனக்கு உபதேசித்திருக்கிறேனோ அதை ஒழுங்காக கேட்காமல் ராமனோடே சண்டை போட போனால் நீ பந்துக்களோடும் ஊரோடும் நாட்டோடும் அழிய போவது உறுதி. நல்லதை கேள் என்பதோடு அந்த சர்க்கம் முற்றிற்று. அடுத்து 40வது சர்க்கம். மாரீச்சஸ்யது தத்வாக்கியம் க்ஷமம் யுக்தஞ்ச ராவணः உக்தோன பிரதிஜக்ராஹ மர்த்து காம இவௌஷதம். ஒருத்தன் இறக்கும் தருவாயில் ஷாவுக்கு நான் பயப்படவில்லை, போகப் போகிறேன் என்றால் அவன் மருந்து குடிக்க இசைய மாட்டான். அதே போல ராவணனும் முடிய நிச்சயித்து விட்டான் போலும். ஆகவே நல்வார்த்தை என்னும் மருந்தை குடிக்க மறுக்கிறான். தம் பத்திய ஹிதஹரம் வக்தாரம் மாரீச்சம் ராட்சசாதிபக அப்ரவீத் பருஷம் வாக்கியம் உக்தம் காலச்சோதிதா. இவ்வளவு நல்ல வார்த்தை சொன்னாலும் எதிர்த்து தீய வார்த்தைகளாய் வசவு பொழிந்தானி ராவணன். காலம் நன்னா இருக்கிற வரைக்கும் நல்லார்களுடைய பேச்சு நம் காதில் விழும். நம் காலம் கெட்ட காலமானால் யாருடைய நல்ல பேச்சும் காதில் ஏறாது. துஷ்குலை ததர்யுக்தார்த்தம் மாரீச்சை மை கத்ததே. ஏ மாரீச்சா, என்ன தைரியம் இருந்தால் அரசன் முன்னே இப்படி பேசுவாய்? நீ தாழ்ந்தவன். உன்னை தேடி வந்தது குற்றம். நீ உதவி புரிகிறாயா? உன்னிடத்தில் ராமன் எப்படிப்பட்டவன் கேட்கவில்லை. என் நாடு வாழுமா மடிவேனா என்ற அபிப்பிராயம் கேட்க வரவில்லை. உன்னிடத்தில் உதவி கேட்டு வந்தேன். செய்வாயா மாட்டாயா? துவத்வாத்கைர்நதுமாம் சக்கியம் பேத்தும் ராமஸ்ய சயுகே. ராமனோட என்ன சண்டை போட வைக்க வேண்டாம், சீதையை கவர வைக்க வேண்டாம். இந்த உன்னுடைய எண்ணம் நிறைவேறப் போவதில்லை. அவன் மூர்க்கன், பாபமே உருவானவன், மனிதன், தந்த தாயால் கூட விரட்டப்பட்டவன், ஆரோரு பெண்ணை கையில் பிடித்திருப்பவன். இந்த ராமனை நான் மதிக்கப் போவதில்லை. அவசந்து மயாதஸ்ய சயுகே கரகாதினக. கரன் முதலான 14,000 பேர்களை அழித்தான். அவன் அவசியம் என்னால் கொல்லப்பட வேண்டும். நான் அரசன், சொன்ன வாக்கியத்தை ஆணையை மீறாதே. தோஷம்
குணம்பா சம்ஸ்பிருஷ்டத்வமேவம் பக்துமர்ஹசி ந வியாவர்த்தியிதும் சக்யா சேந்திரைரபி சுராசுரைகி. இந்திரனே என்னை எதிர்த்ததில்லை, யமதர்மராஜன் கூட என்னை நிமிர்ந்து பார்த்ததில்லை. அப்படி இருக்கும் என்னிடத்திலா நீ பேசுகிறாய்? அபாயம் வா உபாயம் வா காரியஸ்யாஸ்ய வினிச்சயே. இது எப்படி இந்த காரியத்தை முடிக்கலாம்? இதை செய்தால் நன்மையா தீமையா, நமக்கு நன்மையா தீமையா, இதெல்லாம் உன்னிடத்தில் நான் அபிப்பிராயம் கேட்கவே இல்லை. நான் சொல்லும் வார்த்தையை கேள், ஆணைக்கு அடங்கி நட. பஞ்சரூபாணி ராஜானஹ தாரயந்த்யமிதௌஜஸஹ அக்னேர் இந்திரஸ்ய சோமஸ்ய யமஸ்ய வருணஸ்ய ச. லோகத்தில் 5 பேர் கடவுளர்களாக கொண்டாடப்படுகிறார்கள். அக்னி நெருப்பு, இந்திரன், சந்திரன், யமன், வருணன். இவ்வைவருக்கும் 5 பண்புகள் உள்ளன. ஔஷ்ணியம் அதாவது உஷ்ணத்தன்மை, தகிக்கும் தன்மை. விக்ரமம் இந்திரனுக்கு உண்டானது பல பராக்கிரமம். சோமன் சந்திரனுக்கு உண்டானது அழகான முகம். யமனுக்கு உண்டானது தண்டிக்கும் சக்தி. வருணனுக்கு உண்டானது அனைவரையும் ஈரக்கையால் தடவும் நல்ல எண்ணம், பிரசன்னதா. தாரயந்தி மகாத்மானஹ ராஜானஹ க்ஷணதாச்சர. இப்படித்தான் இந்தந்த ராஜாக்கள். இப்படிப்பட்டவர்களே என்னிடத்தில் அடங்கி இருக்கும் போது நீ யார் அல்பனை போல பேசுகிறாய்? சொன்னதச்சை ஸ்ருணு தற்கர்ம சாகாயே யத்காரியம் வச்சனான் மம சவ்வர்ணஸ்துவம் மிருகோ பூத்வா சித்ரோ ரஜத பிந்துபிகி. சொன்னபடிக்கு பொன்மயமான மானின் வடிவத்தை எடுத்துக்கொள். வெள்ளியாலே பொட்டு போட்டா போலே அழகான பொட்டிட்டு கொண்டு சீதை முன்னால் நடந்து வா. ஆசிரமே தஸ்ய ராமஸ்ய சீதாயாக பிரமுகே சர. ராமனுடைய பஞ்சவடி ஆசிரமத்தில் சீதைக்கு முன்னால் உலாத்தி வா. பிரலோபயித்வா வைதேகியும் யசேஷ்டம் கந்துமர்கசி. உன்னை பார்த்தவுடன் வைதேகி, இந்த மான் நமக்கு இருக்கட்டும். சீதை ஆசை கொள்வாள், ராமனிடத்தில் கேட்பாள். ராமன் உன்னை துரத்தி கொண்டு வருவார். வெகு தூரத்துக்கு அப்பால் அவரை ஓட்டிப்போ. துவாம்ஹி அபக்ராந்தேஜ காபுஸ்தே தூரம் கத்வா பியுதாஹர. தள்ளி போன பிற்பாடு பெரும் குரல் எடுத்து சத்தம் போடு. ஹா சீதே லக்ஷ்மணேத்யேவம் ராமவாக்கியானுரூபகம். ராமனுடைய குரல் எப்படி இருக்குமோ அதே போல ஹா சீதே ஹா லக்ஷ்மணா என்று நீ பெரும் குரல் எடுத்து கூப்பிடு. உடனே சீதை, இது ராமன் குரல், ராமனுக்கு ஏதோ ஆபத்து போல் இருக்கிறது என்று இலக்குவனை தூண்டுவாள். இலக்கவனும் உன்னை தேடிக்கொண்டு வருவார். நமக்கு ஒண்ணு தோணும், இதெல்லாம் ராவணனே பண்ணிருக்கலாமே, எதுக்கு மாரீச்சனுடைய உதவி நாட வேண்டும்? மாரீச்சனுக்கு ஒரு தனி சக்தி. நினைத்தபடிக்கு தன் உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியும். நினைத்த போதெல்லாம் நினைத்தபடிக்கு யார் பேசும்படியும் மாற்றி பேச தெரியும். அந்த வல்லமை அவனிடத்தில் இருக்கவே இந்த மாயாசக்திக்காகத்தான் ராவணன் அவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஹா சீதே ஹா லக்ஷ்மணான்னு சொல்லிக்கொண்டு நீ அவனை ஏமாற்றி விடு. தச்சுத்வா ராமபதவி சீதையாச்ச பிரச்சோதிதா அனுகச்சதி சம்பிராந்தம் சௌமித்திரபி சௌஹிருதாத். தன் அண்ணனை காக்க வேணுங்கிற ஆசையில் சீதை சொல்படி லக்ஷ்மணனும் அவன் பின்னே செல்வான். அப்ப எனக்கு ஆறும் தடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆகரிஷ்யாமி வைதேகியும் சஹசிராட்சா சச்சீமிவர். எப்படி 1000 கண் படைத்த இந்திரன் சச்சி தேவி இந்திராணியை அழைத்து போனானோ அதை போல் நான் சீதையை தூக்கி வந்து விடுவேன். ஏவம் கிருத்வா த்யுதம் காரியம் யதேஷ்டம் கச்ச ராட்சச. இந்த நான் சொன்ன காரியத்தை பண்ணிவிட்டு உன் விருப்பப்பட்டபடி போ. உனக்கு என் அரசில் பாதி ராஜ்யத்தை கொடுக்கிறேன். ராஜ்யஸ்யார்த்தம் பிரதாஸ்யாமி மாரீச்ச தவ சுப்ரத கச்ச சௌமியம் சிவம் மார்க்கம் காரியஸ்யாஸ்ய விவிருத்தயே அகம் துவானுகமிஷ்யாமி சரதோ தண்டகாவனம். இதோ பொன்மயமான தேர் நிற்கிறது. இப்போதே தேரில் ஏறி அமர்வோம், வா, இருவருமான தண்டகாரண்யத்தை அடைவோம் என்று உடனே அவரை நிர்பந்தம் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டான். நோச்சேத் கரோஷி மாரீச்ச ஹன்மி துவாம் அகம் அத்யவை. ஒருவேளை நீ ராமன் பக்கலில் சேர்ந்து அவர் ஆதரவில் தப்பித்து விடலாம்னு பார்த்தால் இப்போதே உன்னை கொன்று விடுவேன். யோசித்துக்கொள். காரியத்தை முடித்தால் பாதி ராஜ்யம், மாட்டேன் என்று மறுத்தாயானால் உயிரே பறிபோகும். ராமனை நம்பி என்னை எதிர்த்து பேசாதே. ராஜ்ஞோ விப்ரதிகூலஸ்தா நஜாது சுகமேததே. அரசனை எதிர்த்தவன் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. ஆகவே அரசனாகிற என்னுடைய ஆணையை நிறைவேற்று என்றான். மேலே மாரீச்சனின் நடவடிக்கையை கேட்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.